Romans 8:28. In all things God works together for good. Work together. In Greek is synergio. From where you get the word synergy. Synergy is a business word. When two people, two organizations or more come together for their increase in productivity and efficiency. So when they work in partnership, the results are, the Bible says in Romans 8:28, God works together with us. God works together with you. He is your working partner and you are his resting partner. Amen. He's working with you. When you're going through troubled times, tough times, keep working. Keep working in rest. ஹாய் சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய பாஸ்டர் பிரியா பேசினதை கேட்டிருப்பீங்க. என்ன ஒரு ரெவலேஷனுங்க! ஒரு வசனத்தை எடுத்து இவ்வளவு டீப்பா மெடிடேட் பண்ணி இப்படி ஒரு பொருளை சொல்லியிருக்காங்க. அநேகமா ஆண்டவர் தான் இவங்களுக்கு இந்த ரெவலேஷனை கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. பொதுவாவே நாம ஒரு வசனத்தை படிக்கிறோம், அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களையும் இல்ல பின்னாடி இருக்க வசனங்களையோ படிச்சாதான் நமக்கு அந்த வசனத்துல இருக்கிற கான்டெக்ட், அதுல இருக்க பொருள், மையக்கரு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா இவங்க ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து அதை வச்சு ஒரு மொத்த வசனத்துடைய பொருளையே மாத்தி சொல்றாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான போதனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா முதல்ல எடுத்தவொன்னு ஆண்டவர் தான் ரெவலேஷன் கொடுத்திருப்பாரு அப்படின்னா இப்ப என்னடா மாத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க வசனத்துக்குள்ள போலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம இந்த வசனத்தை படிச்சோம். ஆனா இதுல எங்கேயுமே வியாபாரமோ இல்ல ஆண்டவர் கூட சேர்ந்து வேலை பாக்குறாரு அப்படின்னு அந்த பொருள் எதுவுமே இந்த இடத்துல வசனத்துல இல்லையே. வேலை ஆங்கிலத்துல படிச்சு பார்த்தா நமக்கு புரியும் நினைக்கிறேன். And we know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose. இங்கிலீஷ்ல வாசிச்சோம். அப்படி இருந்தும் அதுவும் அதே பொருளை தான் சொல்லுது. இதுல பிசினஸ பத்தியோ இல்ல ஆண்டவர் நம்ம கூட சேர்ந்து வேலை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த பொருளுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது பாஸ்டர் பிரியா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? அப்ப இந்த வசனத்தோட பொருள் என்ன அப்படின்னா, கடவுள் தன்னை நேசிக்கிறவங்களுக்கும் அவரோட திட்டம்படி வாழறவங்களுக்கு இறுதியில நல்ல பலன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில இன்பமான காரியங்கள், துன்பமான காரியங்கள், வியாதி, உபத்திரம் அந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவாரு அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது. இறுதியில வர்ற நல்ல பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வசனமான 29வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா அது தெளிவா இருக்கு. நம்ம குமாரனுடைய சாயலுக்கு மாறணும் அப்படின்னு. அப்ப நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயத்தை நோக்கி தான் நடக்குது. அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குமாரனுடைய சாயலுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான். அப்ப சினர்ஜியோ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே கரெக்ட் தான். கிரீக்ல ஒர்க் டுகெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சினர்ஜியோ அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு. சினர்ஜியோ அப்படிங்கிற வார்த்தைய பிசினஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஆனா சினர்ஜியோ அப்படிங்கிறது பிசினஸ் வார்த்தை தான் அப்படின்னு முத்திர குத்துறது தான் தப்பு. அப்ப சினர்ஜியோ அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்ல வருது அப்படின்னா எதையுமே தனித்தனியா பார்க்காம ஃபைனல் அவுட்புட்டா நம்ம என்னவா மாறுறோம், குமாரனுடைய சாயலுக்கு மாறுறோம், அதை தான் பார்க்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்பமான காரியம், துன்பமான காரியம் அப்படின்னு தனித்தனியா பார்க்காம அது எந்த முடிவுக்கு போகுது அப்படின்னு சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சினர்ஜியோ அப்படிங்கிற வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம பாஸ்டர் பிரியா என்ன பண்றாங்க அப்படின்னா சினர்ஜியோ அப்படிங்கிறது பிசினஸ் வார்த்தை, ஆண்டவர் ஒர்க்கிங் பார்ட்னர், நம்ம ரெஸ்டிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு பிசினஸ் டீலிங் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டவரை வியாபாரமா பார்த்து வியாபாரமாக்கி அவரை அசிங்கப்படுத்துறாங்க. ஆண்டவருக்கும் நமக்குமான உறவை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. பாஸ்டர் பிரியாவுடைய டெம்ப்ளேட்டே இதுதான். பைபிள்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சரல் போர்ஷன் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க, அதுல இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து அதோடைய கிரீக் வேர்டு இல்லைன்னா ஹீப்ரூ வேர்டு இல்லைன்னா லாட்டின் வேர்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் அதோட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரியாது அப்படிங்கறதுனால வார்த்தை ஜாலத்தினால இவங்க ஜனங்களை ஏமாத்துவாங்க. ஜனங்களும்
இவங்க என்னென்னமோ பாஷை எல்லாம் பேசுறாங்கப்பா, இவங்க என்னென்னமோ தெரிஞ்சிருக்கு, அதனால இவங்க உண்மையிலேயே பெரிய பாஸ்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லி இவங்களை நம்பி ஏமாறுறாங்க. இதோட ப்ரூஃப் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்த ஜனங்க இந்த வசனம் இந்த பொருளை தான் வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட ஆராய்ஞ்சு பார்க்காம பிரியா சொன்னதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பி கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஒர்க்கிங் பார்ட்னர், ரெஸ்டிங் பார்ட்னர்னு டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஜனங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான கள்ள போதகர்கள் கிட்ட இருந்து ஜாகிரதையா இருங்க. நன்றி, வணக்கம்.